இந்த வாரம் மாறி மாறி போய் சந்திச்சுட்டு வந்துருக்காங்க. இந்த வாரம் மாறி மாறி போய் சந்திச்சு வந்துருக்காங்க. எடப்பாடி போனாரு, இப்ப நேற்று செங்கோட்டையன் போயிருக்காரு. சரிங்க. ஆனா கூட்டணி பற்றிய முடிவை அமித்ஷா அறிவிப்பாரு. ஆமா, சரி. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, அவர் எதையும் ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து தான் சொல்லக்கூடியவர். அதனால பொறுத்து பாருங்கிற எல்லாம் உங்களுக்கு தெரியும். இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் உருவாக்குனவங்க சசிகலா ஆளுமை தன்மை பெற்று இருந்தாங்க. அவங்க தலைமை கீழ் இணைந்து தேர்தல் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எங்களை பொறுத்த வரைக்கும் யார் தலைமை, யார் 1 யார் 2ங்கிறது பிரச்சனை இல்லை. அம்மாவுடைய தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவதன் மூலம், தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெறுவதன் மூலம் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு சிறப்பான ஒரு முடிவாக இருக்கும். அதுபோல தமிழ்நாட்டில் உள்ள பிற கட்சிகள், எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுகவின் ஆட்சி தவறான ஆட்சி, இங்கு மக்கள் விரோத ஆட்சி, தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி, இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று மனநிலையில் உள்ள அனைத்து கட்சிகளுமே எங்கள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. நேற்று வெளியிட்ட கருத்து கணிப்புல திமுகவுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு, 2ஆம் இடத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கான வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்கலாம். மக்களுடைய கருத்து கணிப்பு என்னங்கிறது 26 மே மாதத்தில் தெரிஞ்சிருக்கும். தமிழக வெற்றி கழகத்தோட சொல்லி எங்களுக்கு எதிரி திமுகவுக்கு எங்களுக்குள்ள போட்டி தான், திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்லியிருக்காங்க. அது அவருடைய ஆசையை, விருப்பத்தை சொல்லியிருக்காங்க அந்த கட்சியை. உண்மையான மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் மேலும் வலுப்பெற்று திமுகவுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல சிறந்த நிர்வாகம் கூடிய ஆட்சியை, மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை தரக்கூடிய ஆட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். பாஜக கூட்டணியில் வந்து அதிமுக இடம்பெற்ற உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? யூகத்துக்குலாம் பதில் சொல்ல வேணாம், வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். அவர் கூட்டணி முடிவாயிடுச்சு, இது நிலை அதான் சார், அதான் சொல்றேன். திரு அமித்ஷா அவர்கள் அதையும் யோசித்து பேசக்கூடியவர். அவர் சொல்லியிருக்காரு, பொறுத்திருங்கள் பார்க்கலாம். அதாங்க, இதெல்லாம் அபிஷியலா எது வந்ததுக்கு அப்புறம் நம்ம கருத்தை சொல்லுவோமே, அது வரைக்கும் அவசரப்பட்டு செங்கோட்டையனுக்கு திடீர்னு போய் பிரிவு பாதுகாப்பு சொல்லியிருக்காங்களே சார், அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கலாம். அதனால அவருக்கு போய் பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று இதெல்லாம் காற்றில் உள்ள செய்திகள் தானே. அதுக்கெல்லாம் நம்ம போய் யூகத்துக்கும் இந்த மாதிரி வதந்திகளுக்கும் செய்திகளுக்கும் பதில் சொல்ல முடியாது. ஒருவேளை தமிழ்நாட்டில் வர தேர்தலில் 3 அணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சார். தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டின்னு சொல்றாரு. சீமான் யாரோடையும் கூட்டணியில் நான் தனித்த போட்டி விடுங்கிறாரு. ஒருவேளை திமுக ஒரு கூட்டணி கொஞ்ச நாள் பொறுங்க, இதெல்லாம் எப்படி கூட்டணிகள் வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்குவோம். இப்போ முன்னாடியே நம்ம ஜோசியெல்லாம் பேச வேணாம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிகள் எப்படி சார் இருக்கு? கிளைகள்லாம் எங்க இயக்கம் எத்தனையோ பின்னடைவுகளையும் தாண்டி தொண்டர்கள் உறுதியுடன் இருக்கின்ற இயக்கமாக செயல்படுகின்ற இயக்கமாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் எங்களது கட்டமைப்பு வலுவாக உள்ளது. அதை இன்னும் வலுப்படுத்துவோம். இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு முக்கியமான சக்தி என்பதை அனைவரும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உணர்வார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.